நடிகரும் அரசியல்வாதியுமான விஜயோட காரு இப்போதைக்கு சேதமடைஞ்சிருக்க இந்த விஷயம் தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். தமிழ் இண்டஸ்ட்ரியில முன்னணி ஹீரோவா வலம் வந்துட்டு இருக்கவர் தான் விஜய் அவர்கள். அது மட்டும் இல்லாம இப்ப அரசியல்ல அளவுக்கு அதிகமா இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. முக்கியமா சொல்லணும்னா இப்ப ரீசெண்டா தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துல நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த படத்துல ஹீரோயினியா மீனாட்சி சௌந்தரி தான் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல முன்னணி கதாபாத்திரத்துல நிறைய பேர் நடிக்கிறாங்க. முக்கியமா பிரசாந்த், பிரபுதேவா, லைலா, ஸ்னேகா, அஜ்மல், அமீர், பிரேம்ஜி, அமர், யோகி பாபு, விடிவி கணேஷ், வைபவ் சொல்லிட்டு எல்லாருமே ஆக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா தான் இந்த படத்துக்கு இசையும் அமைச்சிட்டு இருக்காரு. இப்படி இருக்க நிலையில இந்த படத்தோட ஷூட்டிங் வேற லெவலா போயிட்டு இருக்கு. இப்ப கேரளாவுல ஷூட்டிங் நடத்துறதுக்கு முடிவு எடுத்திருக்காங்க. சோ கேரளாவுக்கு விஜய் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில இருந்து விமானம் மூலமா திருவனந்தபுரம் போயிருந்திருக்காரு. அங்க ரசிகர்கள் எல்லாரோட கூட்டத்தை பார்த்து இவரே அசந்து போயிட்டாரு. பிகாஸ் அங்க இறங்கின உடனே அங்க இருந்து ஹோட்டல் போறதுக்காக கார்ல ஏறி டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ரசிகர்களோட கூட்டம் தாங்க முடியாம கார் நிறைய இடத்துல டேமேஜும் ஆயிருந்திருக்கு. நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டா அவங்களோட டூ வீலர்லயும் ஃபோர் வீலர்லயும் தலைவா தலைவா தளபதி அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலா சத்தம் போட்டு வந்திருக்காங்க. என்னதான் நம்மளுக்கு தமிழ்நாட்டுல அவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் இருந்தாலுமே அதை விட அதிகமா அவருக்கு கேரளாவில தான் ஃபேன்ஸ் அதிகமா இருக்குங்கிறத இந்த வீடியோ சூப்பராவே காமிச்சிருச்சு. இன்னும் சொல்லணும்னா விஜய் அவர்கள் 14 வருஷமா கேரளா பக்கமே போகலையாமா, இப்பதான் போயிருந்திருக்காரு. அதனாலேயே ரசிகர்கள் எல்லாருமே என்ட்ரி கொடுத்து வேற லெவலா வரவேற்றிருக்காங்க. ஒரு பக்கம் இதெல்லாம் சந்தோஷப்பட்டாலுமே அவர் வந்த கார் கண்ணாடி உடைஞ்சது மட்டும் இல்லாம கார்ல பல இடங்கள் பயங்கரமா சேதமடைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு ரசிகர்கள் எல்லாருமே இவரை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துல தள்ளு முள்ளுல நின்னு பார்த்துருக்காங்க. எப்படியோ கடைசியா விஜய் எல்லாத்தையுமே ஒரு அளவுக்கு காமௌட் பண்ணிட்டு அவர் சேஃபா ஹோட்டலுக்கு போயிட்டு ரீச் ஆயிட்டாராமா. இந்த செய்தி தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. இத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க.